அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல சோறு, பரோட்டா, ஆப்பத்துக்கெல்லாம் சும்மா அம்புட்டு அருமையா இருக்கிற கமகம இறால் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தேங்காய் பால் மணத்தோட இறால் பஞ்சு போல வெந்து வர இந்த குருமாவோட ருசி வேற லெவல் மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சுத்தம் படுத்தி வச்சிருக்க 1/4 கிலோ இறால் எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க மக்களே. இறாலுக்குள்ள மசாலா இறங்குனாதான் ருசி தூக்கும். இப்போ ஒரு பவுல்ல 1 மூடி தேங்காயோட 2ஆம் பால், அதாவது மெல்லிய பால் ஊத்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்புத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து தனியா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாய அடுப்புல வச்சு 60 மில்லி லிட்டர் ஆயில் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நீல வாக்கில் நறுக்கின 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்குறதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் சிறிது மல்லி இலை, கியூப்ஸா நறுக்கின 2 உருளைக்கிழங்கு சேர்த்து லேசா கிளறி விடுங்க மக்களே. இப்போ அடுப்ப சிம்ல வச்சுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வதக்கி விட்டு நாம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலா தேங்காய் பாலை உள்ள ஊத்துங்க. இது கூட நம்ம மசாலா பிரட்டி வச்சிருக்க இறாலை சேர்த்து கிளறி மூடிய போட்டு சிம்லயே வேக விடுங்க. இறாலும் உருளைக்கிழங்கும் பஞ்சு போல வெந்து வரும்போது இந்த குருமாவுக்கு உயிரோட்டம் கொடுக்க போற 1 மூடி தேங்காயோட கெட்டியான முதல் பால் உள்ள ஊத்துங்க. மூடிய போட்டு சிம்ல 5 நிமிஷம் வச்சு எண்ணெய் மேல மிதந்து வரும்போது கடைசியா மேலாப்ல சிறிது மல்லி இலையை தூவி அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம அசல் கமகம இறால் குருமா ரெடி மக்களே.
சுட சுட ஆப்பத்திலயோ இல்ல சாதத்திலயோ இந்த இறால் குருமாவை தாராளமா ஊத்தி அந்த பஞ்சு மாதிரி வெந்த இறாலோட ஒரு வாய் வச்சீங்கன்னா அடடடா, நாக்குல ருசி நடனமாடும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கூட சேர்ந்து சாப்பிட வர்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃப்ரை பேன் தமிழ் குடும்பத்துல இணைய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டக்குன்னு அமுக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேற லெவல் டேஸ்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.